ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு லெமன் ஜூஸ் தான் போட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரே லெமன் ஜூஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் எடுத்து கொட்டையை எடுத்து கீழே போட்டுக்கலாம். அப்புறம் தாங்க என்னடா இவன் மூக்கெல்லாம் இது பண்ணிட்டு போடுறான்னு நினைக்காதீங்க. க்ளீனாக டீசன்ட் ஃபேமிலியில் பறந்தவங்க நாங்களாம். நல்லா லெமனோட புளின்னு புளிஞ்சிட்டேன். ஃப்ரெண்டு மேலே இருக்கிற கோவத்தில் அதில் காமிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு லெமனில் வந்துட்டு என் சோதனை எனக்கே கொட்டை வந்துகிட்டே இருக்குது. சரின்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு மடன்னு சொல்லிட்டு புளிஞ்சிட்டேன். அதையும் சின்னதாக தான் வெட்டியிருந்தனால நம்ம ஈஸியாக புளிய முடியும். ஈஸியாக புளிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வாட்டர் சேர்த்துக்கலாம். ஜூஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் கவுத்தினே கீழே விழுந்துடும். கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு தனி கிளாஸில் ஊற்றி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இன்னொரு கிளாஸில் ஊற்றுவோம். ஸோ பாருங்கள் நல்லா இருக்கான்னு. கேமரா சர்க்கு பதில் அதை போட்டு கொட்டிட்டாங்க தண்ணியை. ஐயோ அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 3 கப் சுகர் போடணும். எவ்வளோ கப்னா 3 கப் சுகர் போடணும். ஸோ வந்துட்டு நம்ம கிராண்ட் ஃபாதர் அப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 சுகர் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 1 நெக்ஸ்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 3 போட்டுருவோம். அவ்வளோதான். 3 கப் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கெல்லாம் வந்து 3 ஸ்பூன் தான் கரெக்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன்லாம் 2.5 போட்டால் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் கரெக்டான இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா புளி எடுத்து நல்லா ஆற்றிட்டு சொல்லுன்னு ஆற்றினேன். பாருங்கள் எப்படி ஆற்றுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபியூண்ட்டாக ஆற்ற தெரியுமாங்க யாருக்காவது? கொஞ்சம் பெருமை பார்த்துக்கலாம். சொல்ல எப்படி ஆற்றுறேன் பார்த்தீங்களா? கெத்து இப்படி ஆற்றிக்கிட்டே இருக்குன்னா உங்களால் முடியுமா? எப்படி பாருங்கள். சீனி உள்ளே இருக்கான்னு பார்த்து நல்லா அப்படி ஆற்றணும். இப்படி ஆத்திரம் பாருங்களேன். இப்படி ஆற்றுருக்கீங்களா? சொல்லு சொல்லி ஆற்றணும். நல்லா ஆற்றிட்டு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கா? ஓகே. ஸோ நம்ம நல்லா குடிச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்மவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதே தான் சொல்கிறேன். நம்ம இதுவே தாத்தா பாட்டிக்கு அந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா 2.5 போடுங்க. அதுவே நம்மளுக்கு அப்படின்னா ஒரு 3 போடுங்க. அதான் கரெக்டாக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் நிஜமாலே நினச்சி பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. அப்படி சக்கரை தண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ இருந்துச்சு. எனக்கு அப்படியே குளுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த வெயிலுக்கு நீங்கள் குளுன்னு போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்கிறதுக்கு இதுதான் ஒரு இது மாதிரி இருக்குன்னு. இப்போ என்ன செய்யணும், ரிமோட் எடுத்துகிட்டு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணணும்னா சோனியா மகி அதை போடணும். போட்டு பார்க்கணும். ஓடுன்னு ஓடுறா பாருங்கள். எப்படி ஓடுறா பாருங்கள். ஐயோ உங்களுக்கு காமிக்கல, காமெடியாக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இன்றைக்கி என்னதான் தெரில, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்ம நல்லா அப்படியே வந்து சொப்புன்னு இல்லாமல் அவ்வளோ கரெக்டான இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் குடித்ததே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க.